ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி முன்னுரிமை மற்றும் அந்தியோஜனா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதாவது ரேஷன் கார்டு PHH மற்றும் AOIக்கான ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆதாரோட லிங்க் பண்ணி ஆகணுங்க. EKYC பண்ணி ஆகணும் அப்படின்னு மத்திய அரசு அறிவுறுத்திருந்தாங்க. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறின்றி பணியினை செய்து அறிவுறுத்தப்பட்டு கடந்த அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினருடைய விரல் ரேகை சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரப்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 96% EKYC பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த EKYC பதிவினை 100% நிறைவு செய்யும் பொருட்டு 29/8/2026 அன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சிறப்பு முகாம் மீண்டும் ஏற்படுத்துகிறாங்க. என்னைக்கு அப்படின்னா 29/8/2026 அன்னைக்கு எல்லா ரேஷன் கடைகளுமே இந்த முகாம் நடக்க போகுதுங்க. ஸோ நீங்கள் காலையில் 9 மணி முதல் 5 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு நியரஸ்டாக இருக்க ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்கள் எங்கெல்லாம் அந்த ரேஷன் பொருட்கள் வாங்குவீங்களோ அந்த ரேஷன் கடையில் போயிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர் யார் யாரெல்லாம் இன்னமும் KYC பண்ணாமல் இருக்காங்களோ உங்கள் ரேஷன் கார்டு அவங்க ஆதார் கார்டை கொண்டு போயிட்டு கைரேகை வச்சாவே போதுமானதுங்க. அதை லிங்க் ஆகிடும். எனவே இன்று வரை நியாய விலைக் கடைகள் மூலம் கைரேகை பதிவு செய்யப்படாமல் விடுபட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் வருகின்ற 29/8/2026 அன்று மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் நடைபெறும் சிறப்பு முகாமினை பயன்படுத்தி தங்களது கைரேகை பதிவினை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க EKYC பண்ணுறதுக்காகவே. அதனால் PHH மற்றும் AOIக்கான கார்டு வச்சுருக்கீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர் இன்னமும் KYC பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக பண்ண பாருங்கள். அப்படி பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா உங்கள் பெயர் நீக்கப்படலாம், உங்களுக்கு பொருட்கள் கிடைக்காம போகலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே 100% EKYCயை பண்ணியே ஆகணுங்க. வெளியூரில் இருக்கவங்க உங்களுக்கு நியரஸ்டாக எந்த ரேஷன் கடை இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் கைரேகை வைக்காதவங்க சீக்கிரமாக வைக்க பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.